ஹாய், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் அதுவும் 2 minutes தான். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஷ்ஷை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்களே ஒரு சேனைக்கிழங்கு ஃப்ரை, அதுதான் இது. சேனைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி மஞ்சள் அப்புறம் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க ஒரு 5 minutesக்கு. இதோட மசாலா பண்ணுறதுக்கு ஒரு குட்டி மிக்சர் ஜாரில் சீரகம், பெப்பர், தேங்காய் அண்ட் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, இது கூடவே இதுக்கு தேவையான காரத்துக்கு மிளகா பொடியும் போட்டு சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக. இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல சேனைக்கிழங்கு, அதை ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அது எடுத்ததுக்கப்புறமே சாப்பிட நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக தான் இருக்கும். நான் அப்படியே பாதி சாப்பிட்ருவேன். நான் ஒரு குக்கிங் வீடியோ போடுவேன் நானே எதிர்பார்க்கல. இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஷ் தான். ஆனால் அடிக்கடி நான் செய்ய மாட்டேன், ரொம்ப ரேராக தான் செய்வேன். ஏன்னா அதோட ப்ராசஸ் ரொம்பவே அதிகம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே, இப்போ ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெஷ்ஷான சட்டியில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி அண்ட் பொடி பொடியாக நறுக்கின ஆனியன், கருவேப்பிலை, அது கூடவே தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்னாலும் ஒரு பேஸ்ட்டு அதையும் அது கூட ஆட் பண்ணிடுங்க. அது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது அந்த கொதி வந்ததுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல சேனைக்கிழங்கு, அதையும் அதுக்குள்ளே போட்டு கிண்ட ஆரம்பிங்க. கிண்டுங்க 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 கிண்டிக்கிட்டே இருக்கணும். இட்ஸ் அ லாங் ப்ராசஸ், டக்குலாம் மாறிடாது. நான் இது ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நானும் கிண்டிகிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்டில் இது தண்ணியாக தான் இருக்கும் போல், நமக்கு கிறிஸ்பியாகவே கிடைக்காது அப்படின்னு தான் நினச்சிட்டேன். பட் நல்லா ஓரளவுக்கு நீங்கள் பக்கத்துலேயே நிற்கிறீங்க, நல்லா ஹையாக வச்சு ஒரு லாங் டைம் நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இதோட அவுட்டர் லேயரே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா குட்டாக இருக்கும். அண்ட் இது கூட கொஞ்சோண்டு கோரியண்டர் லீஃப்லையும் போட்டு நல்லா கிண்டி கொடுத்தீங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். Bye.